கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் சொந்த நாடே இல்லாம உலக நாடுகள் முழுக்க அகதிகளா அலைஞ்சு திரிஞ்ச மக்கள் யார் தெரியுமா? நான் சொல்ற இந்த மக்களோட ஹிஸ்டரிய பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 2. அவங்க தான் யூதர்கள். அவங்க எப்படி தங்களோட சொந்த மண்ணை இழந்து உலகமெங்கும் சிதறி போனாங்க அப்படின்றத ஒரு சோகமான வரலாற்றை இந்த ஒரு ஷாட்ல பார்க்கலாம். வரலாற்றுல கிங் டேவிட் மற்றும் கிங் சாலமன் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் பகுதியில கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்ற யூதர்களின் பேரரசு பயங்கர பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அங்க அவங்க பிரம்மாண்டமான புனித தேவாலயத்தையும் ஃபர்ஸ்ட் கட்டியிருந்தாங்க. ஆனா கிபி 70ல ரோமானிய பேரரசு ஜெருசலம் நகர முற்றுகையிட்டு இதையே சீஜ் ஆஃப் ஜெருசலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொடூரமான போர்ல ரோமானியர்கள் யூதர்களின் புனித தேவாலயத்தை முழுசா இடிச்சு தரமட்டமாக்குனாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் யூதர்கள் தங்களோட சொந்த மண்ணுல வாழ்றதுக்கு உரிமை பறிக்கப்பட்டுச்சு. அங்கிருந்து மொத்தமா துரத்தப்பட்டாங்க. இதனால உயிர் பிழைக்க அவங்க ஐரோப்பா, ஆசியா, வட ஆப்பிரிக்கான்னு உலகம் முழுக்க நாடற்ற மக்களா சிதறி போய் வாழ தொடங்கினாங்க. சொந்த மண்ணை இழந்து உலக நாடுகளுக்கு போன இடத்துலயும் அவங்களுக்கு நிம்மதி கிடைச்சுதா அப்படின்னு கேட்டா அங்கதான் இவங்களுக்கு இன்னும் பெரிய ஆபத்து காத்துட்டு இருந்தது. இப்பதான் ஹிட்லரோட பகுதி ஆரம்பிக்குது. இந்த யூதர்களோட கண்டினியூஷன் சீரீஸ்ல பார்ட் 3ல ஹிட்லர் என்ன பண்ணாரு சொல்லிட்டு வெயிட் பண்ணி